தேர்தல்னாலே வெற்றி தோல்வி ரெண்டுமே சாதாரண விஷயம்தான். ஆனா சில நேரங்கள்ல மக்கள் எதிர்பார்க்காத சம்பவங்களும் நடக்கும். சாதாரண வேட்பாளர் பெரிய தலைவரை தோக்கடிப்பாங்க, அல்லது அரசியல மாற்றின தலைவர்கள் கூட தேர்தல்ல தோல்வி அடைவாங்க. தமிழக அரசியல்ல இப்படி பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திய தேர்தல் தோல்விகள் என்னென்னு தெரியுமா? இன்னைக்கு தேர்தல் களத்துல தோல்வியை சந்திச்ச முக்கிய தமிழக தலைவர்களை பத்தி விரிவா பார்க்கலாம். தேர்தல் வரலாற்றுல மிகப்பெரிய அதிர்ச்சியா பேசப்படக்கூடியது 1962 சட்டப்பேரவை தேர்தல். காஞ்சிபுரம் தொகுதியில போட்டியிட்ட CN அண்ணாதுரை தோல்வி அடைந்தது அப்போ அரசியல்ல உலகையே அதிர்ச்சி அடைய வச்சுது. காஞ்சிபுரம் தொகுதியில இரண்டாவது முறையா போட்டியிட்ட அண்ணாவுக்கு எதிராக இந்திய தேசிய காங்கிரஸ் வேட்பாளர் SV நடேச முதலியார் வெற்றி பெற்றார். SV நடேச முதலியார் 46,018 வாக்குகளையும் CN அண்ணாதுரை 36,828 வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க. கடும் போட்டியில அண்ணா சுமார் 9,000 வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாரு. இன்னைக்கும் இது தமிழக அரசியல் வரலாற்றுல முக்கியமான நிகழ்வா பார்க்கப்படுது. அடுத்த பெரிய சம்பவம் காமராஜருடைய தோல்வி. 1967 தேர்தல்ல தனது சொந்த ஊரான விருதுநகர்ல காமராஜர் போட்டிட்டு இருந்தாரு. ஆனா திமுக சார்பில் போட்டியிட்ட ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமானவரான தலைவர் பே. சீனிவாசன் அவரை வெறும் 1285 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சிருந்தாரு. பே. சீனிவாசன் 33,421 வாக்குகளையும் காமராஜர் 32,136 வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க. இந்த முடிவு அப்போது அரசியல்ல மாற்றத்திற்கான அறிகுறியா பார்க்கப்பட்டுச்சு. எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறமா அதிமுக 2 அணிகளா பிரிஞ்சுது. அதிமுக ஜானகி அணி மற்றும் அதிமுக ஜெயலலிதா அணி. 1989 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக ஜானகி அணிய சிவாஜி கணேசனுடைய தமிழக முன்னேற்ற முன்னணி ஆதரிச்சுது. அன்னைக்கு பொழுதுல காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாட்டில் அதிருப்தி அடைந்திருந்த சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சியை தொடங்கியிருந்தார். இந்த கூட்டணியினுடைய வேட்பாளரா திருவையாறு தொகுதியில நடிகர் சிவாஜி கணேசன் களம் இறங்கினாரு. அந்த தேர்தலில் 26,338 வாக்குகளை பெற்ற சிவாஜி கணேசன் 10,643 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகர் கிட்ட தோல்வி அடைஞ்சாரு. அதுக்கப்புறமா நடிகர் சிவாஜி கணேசன் அரசியல் விட்டே விலகினாரு. 1967 மற்றும் 1977 தேர்தல்களில் அம்பாசமுத்திரம் தொகுதியில போட்டியிட்ட நல்லக்கண்ணு தோல்வி அடைஞ்சாரு. மேலும் 1999 நடைபெற்ற மக்களவை தேர்தலில் 54,077 வாக்குகள் வித்தியாசத்துல பிஜேபியினுடைய CP ராதாகிருஷ்ணனிடமும் தோல்வி அடைஞ்சாரு. 1991 தேர்தலில் வென்று முதலமைச்சரான ஜெயலலிதா 1996 தேர்தலில் மீண்டும் பருகூர் தொகுதியிலேயே போட்டிட்டாங்க. இந்த தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைஞ்சதை விட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தோல்வியை சந்திச்சது அரசியல் வட்டாரத்துல மறக்க முடியாத நிகழ்வாவே பார்க்கப்பட்டுச்சு. பருகூர் தொகுதியில ஜெயலலிதாவுக்கு எதிராக திமுக EG சுகவனம் அப்படின்றவரை களமிறக்குச்சு. இவர் 59,148 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தாரு. 50,782 வாக்குகளை பெற்றிருந்த ஜெயலலிதா 8,366 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாங்க. ஜெயலலிதாவை தோற்கடிச்ச EG சுகவனத்தை யானை காதல புகுந்த எறும்பு அப்படின்னு வர்ணிச்சிருந்தாரு கருணாநிதி. இந்த தேர்தலில் முதல் முறையா வைகோனுடைய மதிமுக 177 இடங்கள்ல போட்டிட்டுச்சு. இதுல விளாத்திக்குளம் தொகுதியில மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ போட்டிட்டு இருந்தாரு. மும்முனை போட்டியில திமுகவுடைய ரவிசங்கர் 30,190 வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றாரு. 29,556 வாக்குகளை பெற்ற வைகோ 634 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாரு. இன்றைய தமிழக முதல்வர் MK ஸ்டாலினும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையினுடைய ஆரம்பத்துல 2 தடவை தேர்தலில் தோல்வியை கண்டிருக்காரு. 1984 மற்றும் 1991 தேர்தல்களில் 1000 விளக்கு தொகுதியில் அவர் தோல்வி அடைஞ்சாரு. 1984 தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில போட்டியிட்ட ஸ்டாலின் அவரை எதிர்த்து போட்டியிட்ட KA கிருஷ்ணசாமி கிட்ட 2,292 வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாரு. KA கிருஷ்ணசாமி 46,246 வாக்குகளும் ஸ்டாலின் 43,954 வாக்குகளும் பெற்றிருந்தாங்க. மேலும் 1991 சட்டமன்ற தேர்தலுமே இதே தொகுதியில கிருஷ்ணசாமி கிட்ட 1981 வாக்குகள் வித்தியாசத்துல ஸ்டாலின் தோல்வி அடைஞ்சாரு. 1996, 2006 ஆகிய ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில தோல்வி அடைஞ்சாரு. 1996 நடந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி 37,036 வாக்குகள் பெற்று 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பில் போட்டியிட்ட கணேசன் 49,465 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். 12,429 வாக்குகள் வித்தியாசத்துல எடப்பாடி பழனிசாமி 3வது இடத்தை பிடிச்சாரு.
2006 சட்டமன்ற தேர்தலையும் இதே தொகுதியில போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட வி காவேரி கிட்ட 6347 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாரு. அதே போல 2011 சட்டமன்ற தேர்தல்ல வெள்ளிவாக்கம் தொகுதியில திமுக சார்பில் போட்டியிட்ட அன்பழகனை அதிமுக வேட்பாளர் ஜேசிடி பிரபாகர் தோற்கடிச்சாரு. இந்த தேர்தலில் ஜேசிடி பிரபாகர் 68,612 வாக்குகளும் அன்பழகன் 57,830 வாக்குகளும் பெற்றிருந்தாங்க. 10,782 வாக்குகள் வித்தியாசத்துல திமுகவுடைய அன்பழகன் தோல்வி அடைஞ்சாரு. 2016 தேர்தலில் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில 4 முனை போட்டியில அதிமுக வேட்பாளர் முருககுமாரன் கிட்ட 87 வாக்குகள் வித்தியாசத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தோல்வி அடைஞ்சது மிக நெருக்கமான போட்டியாக அமைஞ்சது. அதே தேர்தலில் உளுந்தூர்பேட்டையிலும் 4 முனை போட்டியில தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் விஜயகாந்த் 34,447 வாக்குகள் பெற்று 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாரு. 2016 சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் பெண்ணாகரம் தொகுதியில போட்டிட்டு இருந்தாரு. இதுல 58,402 வாக்குகள் பெற்ற அன்புமணி ராமதாஸ் 76,848 வாக்குகள் பெற்ற PNB இன்பசேகர் கிட்ட தோல்வி அடைஞ்சாரு. 2016 சட்டமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில போட்டியிட்ட சீமான் 58,425 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சு 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டாரு. மேலும் 2021 சட்டமன்ற தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியில போட்டியிட்ட சீமான் 39,588 வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சு 3வது இடம் பிடிச்சாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில நடிகர் கமல்ஹாசன் போட்டிட்டு இருந்தாரு. இவரை எதிர்த்து பாஜக சார்பில் வானதி சீனிவாசன் களம் இறங்கினாங்க. இந்த தேர்தலில் வானதி சீனிவாசன் 53,209 வாக்குகள் பெற்றிருந்தாரு. கமல்ஹாசன் 51,481 வாக்குகள் பெற்று 1,728 வாக்கு வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் விருதாச்சலம் தொகுதியில போட்டியிட்ட பிரேமலதா விஜயகாந்த் 25,908 வாக்குகள் பெற்று டெபாசிட்டை இழந்தாங்க. 51,156 வாக்கு வித்தியாசத்துல காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றாரு. அரசியல்ல தோல்வி முடிவு கிடையாது, அது அடுத்த வெற்றிக்கான தொடக்கம் மட்டும்தான். பல தலைவர்கள் தோல்வியிலிருந்து மீண்டு பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க அப்படின்றதுதான் வரலாறு சொல்லக்கூடிய உண்மை. இந்த அரசியல் வரலாற்றுல எந்த தலைவரினுடைய தோல்வி உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு? அவங்களுடைய தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படியான சுவாரஸ்யமான அரசியல் வீடியோக்களுக்கு தி அன்டோல்ட் பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம். நன்றி.